எந்த ஸ்கூல் செம ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல். எந்த ஸ்கூல் செம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல். நீ எந்த ஸ்கூலு நானும் அந்த ஸ்கூலு. கவர்மெண்ட் ஸ்கூலு அதுதான் நம்ம ஸ்கூலு. அம்மா அப்பா டீச்சர் கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளியில் அங்கம்மாவும் SMCயில் சேர்ந்து அப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லு மாவட்டா. பாப்பா பள்ளிக்கூடம் வாப்பா அடியா ஆகி சொல்லு ஸ்மார்ட்டா. ஏது கல்விக்கு இங்க காசு அரசாங்க பள்ளிக்கூடம் மாசு. சடுகுடு சடுகுடு ஸ்மார்ட் புக்கு அரசு பள்ளி ஹைடெக். கசடர நீ படிச்சு பெருமை சேரு நாட்டுக்கு. எங்க ஸ்கூல் சம ஸ்கூல் அது நம்ம. இந்த கல்வியாண்டின் தொடக்கத்தில் முதல் பெற்றோர் ஆசிரியர் பொதுக்குழுவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகிறத வரவேற்கிறேன். உலகத்திலே 2 இடம் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கும். உலகத்திலே 2 இடம் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்கும், தூய்மையாக இருக்கும். ஒன்று தாயின் கருவறை, ஒன்று தாயோட கருவறை, அடுத்தது வகுப்பறை. ஒன்று தாயோட கருவறை, அடுத்தது வகுப்பறை. இங்கே 2மே விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை ஒரு தாயோட கருவுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ, ஒரு குழந்தைக்கு உயிர் வளர்றதுக்கு என்ன தேவையோ, அந்த தாய் என்ன சாப்பிட்டாலும் சரி அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல சத்துள்ள ஆகாரமாக மாற்றி கொடுக்கறத கருவறை. அந்த தாயே தெரியாமல் ஏதாவது சாப்பிட்டுருந்தாலும் கூட அந்த குழந்தைய அது பாதிக்காமல் நம்ம உடம்போட அப்படி ஒரு அமைப்பு தான் கருவறை. இந்த கருவறை எப்பயுமே ரொம்ப தூய்மையாக இருக்கும். அதனால தான் சிலப்போ என்ன பண்ணுவோம், மாசமாக இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நல்லதை மட்டுமே யோசிக்கணும், நல்ல சிந்தனைகளை மட்டுமே வச்சுக்காது. ஏன்னா வகுத்தில் வளர்கிற குழந்தை நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி சொல்லுவோம். அப்போ ஒன்று பரிசுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது தாயின் கருவறை. அடுத்தது எங்கே அப்படின்னா வகுப்பறை. இந்த வகுப்பறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனுடைய சரீர வளர்ச்சி தாயின் கருவறையிலிருந்து தொடங்கி உலகத்தில் அவன் வளர்றான். ஆனால் அவனுக்கு தேவையான அறிவும் ஒழுக்கமும் ஒரு பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் கிடைக்குது. அந்த பள்ளிக்கூடத்தோட மெயினாக இருக்கக்கூடியது வகுப்பறை. அந்த வகுப்பறையில் என்னென்ன யோசிக்கிறானோ, என்னென்ன செய்கிறானோ, என்னென்ன பேசுகிறானோ அதுதான் அவனோட வாழ்க்கையோட அறிவு ஒழுக்கம் எல்லாமே. அப்போ இந்த 2மே மிக தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஒரு மனிதனுக்கு അതുകൂടാതെ 10ാം ക്ലാസ്സിലെ ക്ലാസ് ടീച്ചറാണ് ഞാൻ. ഈ സ്കൂളിൽ വന്നിട്ട് കുറച്ച് നാളെ ആയിട്ടുള്ളൂ. എൻ്റെ ഫസ്റ്റ് PTA മീറ്റിംഗ് ആണ്. ഞാൻ 126 കുട്ടികൾ നമുക്കിവിടെ ജോയിൻ ചെയ്തിട്ടുണ്ട് ഈ വർഷം. പക്ഷേ ഈ 126 കുട്ടികളുടെയും പാരൻസിനെ ഞാനിവിടെ കാണുന്നില്ല. അതൊരു വലിയ പരാജയമാണ്. കാരണം ഒരു ദിവസം നമ്മുടെ മക്കൾക്ക് വേണ്ടി ഒരു ദിവസം അത് നിങ്ങൾക്ക് ഒരുപാട് ഉപകാരപ്പെടും. എന്ന് വെച്ചാൽ നമുക്ക് മക്കളെ കുറിച്ച് കൂടുതൽ അറിയണ്ടേ? ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കൂ. രാവിലെ നിങ്ങൾ ഫുഡൊക്കെ പാക്ക് ചെയ്ത് നിങ്ങൾ മക്കളെ വിടുന്നുണ്ട്. അവർ വൈകുന്നേരം ഒരു 4 മണിക്കോ 4:30ക്കോ ആയിരിക്കും. எந்த ஸ்கூல் செம ஸ்கூல் அது நம்ம ஸ்கூல். எந்த ஸ்கூல் செம ஸ்கூல் அது கவர்மெண்ட் ஸ்கூல். நீ எந்த ஸ்கூலு நானும் அந்த ஸ்கூலு. கவர்மெண்ட் ஸ்கூலு அதுதான் நம்ம ஸ்கூலு. அம்மா அப்பா டீச்சர் கூட ஊர் மக்கள் சேர்ந்து அரசு பள்ளியில் அங்கம்மாவும் SMCயில் சேர்ந்து அப்பா பள்ளிக்கூடம் வாப்பா.
ஆசைப்படுவேன். அப்பவே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அதே மாதிரி என்ன சொல்றேன்னா, இப்போ வந்த பேரண்ட்ஸ் எந்த மீட்டிங் வச்சாலும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு முன்னாடி இப்போ டைம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு ஸ்கூல் ஸ்கூல்ல கூட என்ன பண்றாங்க, என்ன படிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். அது கொஞ்சம் டைம் கேட்டு ஒதுக்கி வரணும்னு சொல்லி நான் நம்புறேன். என்னோட மீட்டிங்லாம் பேரண்ட்ஸ் அதிகமா இருக்கீங்க. கண்டிப்பாக நான் நம்புறேன் இந்த மீட்டிங்ல பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளோட எதிர்காலத்துல பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா சார் இவ்வளவு சொல்றப்போ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அதுபோல குழந்தைகளோட கற்றல் மேம்பாடு மற்றும் ஆரோக்கியத்திற்காக பல்வேறு காரியங்கள்ல நம்ம பள்ளியில எடுத்து நடத்திட்டு தான் இருக்கோம். மேலும் நானிலம் போற்றும் நல்லோர்களுக்கு நன்றி உரைப்பது நம் கடமை. அந்த வகையில பெற்றோர் மற்றும் ஆசிரியர் பொதுக்குழுல ஏற்று நடத்தி சிறப்பாக நடத்தி வழிவகுக்க நமது ஆசிரியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பேரண்ட்ஸ் நிறைய பேர் வேலைக்கு போறவங்களா இருப்பீங்க. அதையும் பொருட்படுத்தாம எங்களோட அழைப்பை ஏற்று மாணவர்களின் குழந்தைகளோட நன்மைக்காக இங்கு வருகை தந்துள்ள அனைத்து பெற்றோர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.